தளபதி செய்ய போகும் அடுத்த கட்டமான அதிரடி சம்பவம் அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் சும்மா அனல் பறக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம். ஏன்னா தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்க தளபதி அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. சோ இவரோட அரசியல் வருகைக்கு மக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பும் பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால இப்போ ஆளும் கட்சியா இருக்க திமுகக்கும் தளபதியோட தாவேகா கட்சிக்கும் 2026 தேர்தல்ல பயங்கரமான போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலைமையில திமுகல இருக்க பெரும் புள்ளிகள் தளபதி பக்கம் தாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த வகையில போன வாரம் கூட நாகை மாவட்டத்துல 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் தளபதியோட கட்சியில இணைஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. இத பார்த்த திமுகவினருக்கு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில திமுக மற்ற கட்சிகளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை தளபதி கொடுக்க போறாரு. என்ன அப்படின்னா நாகை மாவட்டத்துல 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் தளபதியோட கட்சிக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மாற்று கட்சியினர் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்த போறாங்களாம். சோ அதுக்கான ஏற்பாடுகளை இப்போ தளபதியோட கட்சியில இருக்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற கட்சிகள்ல இருக்க பெரிய பெரிய தலைகள் தளபதியோட மாநாட்டுல தளபதி முன்னிலையில தாவேகா கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பெரிய பெரிய தலைகள் அப்படின்னு சொல்லும் போது அது யாரா வேணாலும் இருக்கலாம். எக்ஸ் அமைச்சர், எக்ஸ் மத்திய அமைச்சர், கரண்ட்ல இருக்க அமைச்சர் அப்படின்ட்டு யாரா வேணாலும் இருக்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதியோட கட்சியில எந்தெந்த தலைகள் வந்து விழ போகுது அப்படின்ட்டு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.